சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல செல்வி, அது அது ஏதோ நிஜமாவே நடந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. ஐயோ வேலு, இங்க பாருங்க, உங்க பயம் எனக்கு புரியுது. நேத்துல இருந்தே நீங்க மாமா பேசிட்டு போனதே நினைச்சிட்டு இருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. அங்க எல்லாரும் மாமாவை சுத்தி இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்க விட்டுருவாங்களா? நிச்சயமா சொல்றேன், அப்படிலாம் எதுவும் ஆகாது. அவரு நல்லா இருப்பாரு வேலு. வேணும்னா நம்ம போன் பண்ணி வீட்டுக்கு பேசுவோமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம் செல்வி. அப்புறம் என்னங்க, அந்த தெய்வத்தோட துணை நமக்கு இருக்கு. அது நம்மள என்னைக்குமே கைவிடாது. தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பூஜா பூஜா தானே, அவ ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க வேலு, இப்போ அவளோட வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அவளோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அத மனசுல வச்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. பூஜா, எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா? எதுவும் மறக்கலையே? பூஜா, இந்த பூட்டுக்கு சாவி இருக்கா? சரி, இந்த பணத்தை வச்சுக்கோ. இல்ல இல்ல ஆண்டி, வேண்டாம். சொன்னா கேளு, பேசாம இருக்கணும். பாருங்க, வாங்கிக்கோ. என்ன நீ? இந்த செல்விமா, மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாருனா பத்திரமா இருக்கணும், சரியா? ரெடி ஆயிட்டேன்னு தான் சொன்னாரு, இன்னும் வரல. நான் போய் பாத்துட்டு வரேன். ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க மாப்பிள்ளை, கிளம்பலாமா? சரிங்க மாப்பிள்ளை. என்னங்க, சாமி கும்பிட்டு போலாம். வா பூஜா, வா சாமி கும்பிட்டு. மாப்பிள்ளை நீங்களும் வாங்க வாங்க. கடவுளே, என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நான் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க போறேன். என்னால இப்போதைக்கு இது சரியா தவறான்ற மனநிலைமைக்கு என்னால வர முடியல. நீதான் என் மனசுல இருக்க சஞ்சலத்தெல்லாம் நீக்கி எனக்கு ஒரு நல்ல முடிவை தரணும். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நல்ல விமோசனத்தை கொடு. கடவுளே, வேலு மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீ சரி செய்யணும். பூஜை போற இடத்துல அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். அவளுக்கு துணையா நீதான் இருக்கணும். ஆண்டி, இந்த நேரத்துல நீங்களும் அங்கிளும் தான் என் அம்மா அப்பா இடத்துல இருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா, கவலைப்படாம இரு. எந்த குறையும் இல்லாம அந்த ஆண்டவ அருளால நீ சந்தோஷமா இருக்கணுமா. எழுந்திருமா, எழுந்திருமா. குடும்பத்துல எல்லாரும் என் மனச புரிஞ்சுக்காம அவங்க விருப்பத்துக்கு என்ன பலிகடை ஆக்க நினைக்கிறப்ப எல்லாரையும் எதிர்த்து நீங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பேனான்னு தெரியல. கண்டிப்பா உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். பூஜா, என்ன நீ? எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். செல்விமா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். வாங்க. சரிங்க. செல்வி, பெங்களூர்ல புதுசா சேர்றதுக்கு அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் சொன்னியே, அங்க எல்லாத்தையும் விவரமா பேசிட்டியா? பூஜா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க தங்கறதுக்கான வசதி எல்லாம் சரியா இருக்கும்ல? அப்பா, எல்லாமே நான் டீடைலா பேசிட்டேன்ப்பா. பூஜாவுக்கு அங்க எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துப்பாங்க. அவ அங்கதான் இருக்கான்னு யாருக்கும் தெரிய கூட வேண்டாம்ப்பா. இங்க பாருமா பூஜா, நீ அந்த படுபாவி சுந்தரத்தால ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்ட. இனிமே அவனால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீ அங்க போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மனசு குழப்பிக்காத. உன் படிப்பை மட்டும் பாக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. ஆமாமா, இங்க இருக்கிற பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீ நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வா. இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு துணை அந்த கடவுள் இருக்காரு. நீ தைரியமா போயிட்டு வா. பூஜா, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும்
நாங்களே உன்னை இங்க கூட்டிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் நீ தைரியத்தை மட்டும் விட்டுறாத. ம்? சரிங்க அண்ணி. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ம். ஏங்க போலாமா? ஏங்க என்னாச்சு? மாப்ள என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாம். சரி வாங்க வாங்க போமா. வாமா. போங்க. பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை இடத்த மாத்துறாங்க பாத்தீங்களா? நம்ம ஸ்பீக்கர் வச்சது தெரியாம எல்லா திட்டத்தையும் உளறி கொட்டிட்டாங்க. இப்ப அவங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இத உடனே சாருக்கு அனுப்பி வைங்க. ஓகே. இத முதல்ல வீடியோ எடுங்க. சரி. லக்கேஜ் ஏத்திட்டேன். ரொம்ப நேரம் ரோட்ல நிக்க வேண்டாம். 3 பேர் கார்ல இருங்க. பூஜா, தைரியமா போயிட்டு வாமா, எதுக்கும் பயப்படாத. பெங்களூர் போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணு, சரியா? வா. சரி ஆண்டி. சரி சீக்கிரம் ஆ, ஏறுமா. வா. முன்னாடி உட்காருமா. மாப்ள நீங்க வண்டி எடுங்க. பார்த்து பத்திரமா விட்டு வாங்க. எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. சரி. சரி போங்க. போயிட்டு வாங்க. பாத்து. மணி மாப்பிள்ள பத்திரமா கூட்டு போயிடுவாரு. வா. ஆண்டவா. வீடியோ எல்லாம் பக்காவா ரெக்கார்ட் ஆயிடுச்சுல? பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உடனே பிரம்மா சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே.